ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்டடி வித் காவ்யா தமிழ். வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் 10th சயின்ஸ் லெசன் 1 இயக்க விதிகள் அந்த பாடத்தில் இருந்து ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாமல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1. தள்ளுதல் அல்லது இழுத்தல் என்ற பதத்திலேயே பொருள் கொள்ளப்படுவது விசை. விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி பயிலும் அறிவியல் பிரிவு இயந்திரவியல். விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் நிலையியல். விசையின் செயல்பாட்டால் இயக்க நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் இயக்கவியல். இயக்கத்தினை ஏற்படுத்தும் விசையினை கருத்தில் கொள்ளாமல் இயக்கத்தினை மட்டுமே விளக்குவது இயக்கவியல். பொருளின் இயக்கத்தையும் அதற்கு காரணமான விசை பற்றியும் விளக்குவது இயக்க விசையியல். இயங்கும் பொருள் ஒன்றை ஓய்வு நிலைக்கு கொண்டுவர புற விசை எதுவும் தேவையில்லை என கூறியவர் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் எந்த இயக்கத்தினை இயற்கையான இயக்கம் என வரையறுத்தார்? விசை சார்பற்ற இயக்கம். அரிஸ்டாட்டில் எந்த இயக்கத்தினை இயற்கைக்கு மாறான இயக்கம் என வரையறுத்தார்? விசை சார்பு இயக்கம். பொருளின் மீது விசையின் தாக்கம் இருக்கும்போது தம் நிலை மாற்றத்தினை தவிர்க்க முயலும் தன்மை நிலைமம். வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருட்கள் யாவும் ஒரே உயரத்திலிருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும் என கூறியவர் கலீலியோ. நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு ஓய்வில் நிலைமம். இயக்க நிலையில் உள்ள பொருள் தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு இயக்கத்தில் நிலைமம். இயக்க நிலையில் உள்ள பொருள் இயங்கும் திசையிலிருந்து மாறாது திசை மாற்றத்தினை எதிர்க்கும் பண்பு திசையில் நிலைமம். இயக்கத்திற்கான நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு: நீளம் தாண்டும் போட்டியில் நீண்ட தூரம் தாண்டுவதற்காக தாண்டும் முன் சிறிது தூரம் ஓடுதல். திசைக்கான நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு: ஓடும் மகிழுந்து வளைவில் செல்லும் போது பயணியர் ஒரு பக்கமாக சாய்தல். ஓய்விற்கான நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு: மரத்திலிருந்து இலைகள் விழுதல். ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை எதன் மூலம் அளவிடலாம்? நேர்கோட்டு உந்தம். இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கற்பலன் உந்தம். உந்தம் ஒரு வெக்டர் அளவாகும். விசையின் எண் மதிப்பானது எதனால் அளவிடப்படுகிறது? உந்தம். உந்தத்தின் SI அலகு கிலோகிராம் மீட்டர் வினாடி -1. உந்தத்தின் CGS அலகு கிராம் சென்டிமீட்டர் வினாடி -1. விசையானது எண் மதிப்பும் திசையும் கொண்ட ஒரு வெக்டர் அளவு. இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்பட்டால் அவை ஒத்த இணை விசைகள். இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்பட்டால் அவை மாறுபட்ட இணை விசைகள். ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும்போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசை தொகுபயன் விசை. தொகுபயன் விசையின் மதிப்பு சுழி எனில் பொருளின் விசை சமன் செய்யப்பட்ட விசை. தொகுபயன் விசை மதிப்பு சுழி இல்லை எனில் அந்த பொருளின் விசை சமன் செய்யப்படாத விசை. கிணற்றிலிருந்து நீர் எடுக்க செயல்படும் விசை, நெம்புகோலின் மீது செயல்படும் விசை, தராசு தட்டுகளில் செயல்படும் விசை முதலியவை எந்த விசைகளுக்கான எடுத்துக்காட்டுகள்? சமன் செய்யப்படாத விசை. பொருட்களை சமநிலைக்கு கொண்டுவர தொகுபயன் விசைக்கு சமமான ஆனால் எதிர் திசையில் செயல்படும் ஒரு விசை எதிர் சமனி. விசையானது ஒரு புள்ளியில் அல்லது ஒரு அச்சில் ஏற்படுத்தும் சுழற்சி விளைவினை எதன் மூலம் அளவிடலாம்?
திருப்புத்திறன். திருப்புத்திறன் ஒரு வெக்டர் அளவு. திருப்புத்திறனின் SI அலகு நியூட்டன் மீட்டர். இரு சமமான இணை விசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் இரு வேறு புள்ளிகளின் மீது எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அது இரட்டை விசைகள் அல்லது இரட்டை. எந்த விசைகள் ஒரே நேர்கோட்டில் செயல்படாது? இரட்டை விசைகள். சுழல் விளைவினை ஏற்படுத்தும் இரட்டைகளின் விசை. இரட்டைகளின் திருப்புத்திறன். நீர்க்குழாய் திறத்தல் மற்றும் மூடுதல், திருகின் சுழற்சி, பம்பரத்தின் சுழற்சி முதலியவை எதற்கான எடுத்துக்காட்டுகள்? இரட்டைகளின் திருப்புத்திறன். இரட்டையின் திருப்புத்திறனின் SI அலகு நியூட்டன் மீட்டர். இரட்டையின் திருப்புத்திறனின் CGS அலகு டைன் சென்டிமீட்டர். விசையின் திருப்புத்திறன் ஒரு வெக்டர் அளவாகும். திருப்புத்திறனின் திசை பொருட்களின் சுழற்சி வலஞ்சுழியாக இருப்பின் எதிர்க்குறி. அதாவது திருப்புத்திறனின் திசை பொருட்களின் சுழற்சி வலஞ்சுழியாக இருப்பின் அது எதிர்க்குறி. திருப்புத்திறனின் திசை பொருட்களின் சுழற்சி இடஞ்சுழியாக இருப்பின் அது நேர்க்குறி. பற்சக்கரங்கள், ஏற்றப்பலகை, திருப்புச் சக்கரம் இவையெல்லாம் எதற்கான எடுத்துக்காட்டுகள்? விசையின் திருப்புத்திறன். விசையின் விதி என அழைக்கப்படும் விதி நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி. சீரான வட்ட இயக்கத்தில் உள்ள பொருளின் திசைவேகத்தின் எண்மதிப்பு மாறிலி. சுழற்சி ஆரத்தில் ஏற்படும் முடுக்கம் மைய விலக்கு முடுக்கம். விசையின் SI அலகு நியூட்டன். விசையின் CGS அலகு டைன். 1 கிலோகிராம் நிறையுடைய பொருள் ஒன்றை 1 மீட்டர் வினாடி -2 அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு 1 நியூட்டன். 1 கிராம் நிறையுடைய பொருள் ஒன்றை 1 சென்டிமீட்டர் வினாடி -2 அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு 1 டைன். 1 நியூட்டன் என்பது 1 கிலோகிராம் மீட்டர் வினாடி -2. 1 டைன் என்பது 1 கிராம் சென்டிமீட்டர் வினாடி -2. 1 நியூட்டன் என்பது 10⁵ டைம். டைம் இல்லை, டைன். இதில் தப்பாக இருக்குது, டைம்னு போட்டிருக்காங்க. டைன். 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றை 1 மீட்டர் வினாடி -2 அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு 1 நியூட்டன். ஓரலகு நிறையுள்ள பொருள் ஒன்றை புவியின் ஈர்ப்பு முடுக்கத்திற்கு இணையாக முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு ஈர்பியல் அலகு விசை. ஈர்பியல் அலகு விசையின் SI அலகு கிலோகிராம் விசை, அதாவது kgf அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறோம். ஈர்பியல் அலகு விசையின் CGS அலகுமுறை கிராம் விசை, அதாவது gf. 1 கிலோகிராம் F = 9.8 நியூட்டன். அதாவது 1 கிலோகிராம் விசை 9.8 நியூட்டன். 1 கிராம் விசை 980 டைன். மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை கணத்தாக்கு விசை. கணத்தாக்கு என்பது எந்த அளவிற்கு சமமான அளவாகும்? உந்த மாறுபாடு. கணத்தாக்கு விசையின் அலகு கிலோகிராம் மீட்டர் வினாடி -1. பொருளின் மோதல் காலம் குறையும் போது அப்பொருளின் மீது செயல்படும் கணத்தாக்கு விசையின் மதிப்பு அதிகமாகும். பொருளின் மோதல் கால மதிப்பு அதிகமாகும் போது பொருளின் மீது செயல்படும் கணத்தாக்கு விசையின் மதிப்பு குறையும். சீரற்ற பரப்பில் இருசக்கர வாகன பயணத்தின் போது கணத்தாக்கு விசை அதிர்வுகளை குறைக்க பயன்படும் அமைப்பு. அதாவது சீரற்ற பரப்பில் இருசக்கர வாகன பயணத்தின் போது கணத்தாக்கு விசையின் அதிர்வுகளை குறைக்க பயன்படும் அமைப்பு என்னன்னா சுருள்வில் அமைப்பு, அதிர்வு உறிஞ்சிகள். கிரிக்கெட் விளையாட்டில் வேகமாக வரும் பந்தினை பிடிக்க விளையாட்டு வீரர் கையினை பின்னோக்கி இழுத்து மோதல் காலத்தை அதிகரித்து பந்தை பிடிக்கும்போது ஏற்படும் விசை கணத்தாக்கு விசை. ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. விசையும் எதிர்விசையும் எப்போதும் இருவேறு பொருள் மீது செயல்படும் என்பது நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதி. பறவைகள் பறக்கும்போது சிறகுகள் மூலம் காற்றினை கீழே தள்ளுவது. நீச்சல் வீரர் ஒருவர் நீரினை கையினால் பின்னோக்கி தள்ளுதல் மூலம் முன்னோக்கி செல்வது. துப்பாக்கி சுடுதலில் குண்டு முன்னோக்கி செல்ல அதற்கு சமமான எதிர்விசை பின்னோக்கி செயல்படுவது. இது எந்த விதிக்கு எடுத்துக்காட்டு?
நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதி. புற விசை ஏதும் தாக்காத வரையில் ஒரு பொருள் அல்லது ஒரு அமைப்பின் மீது செயல்படும் மொத்த நேர்க்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்கும் என்பது நேர்க்கோட்டு உந்த அழிவின்மை விதி. ராக்கெட் ஏவுதலில் பயன்படும் விதி நியூட்டனின் மூன்றாம் விதி மற்றும் நேர்க்கோட்டு உந்த அழிவின்மை விதி. அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ராக்கெட் ஆனது புவியின் ஈர்ப்பு விசையினை தவிர்த்துவிட்டு செல்லும் வகையில் அதன் திசைவேகம் மதிப்பு உச்சத்தை அடையும் வேகம் விடுபடு வேகம். நியூட்டன் பொது ஈர்ப்பியல் விதியின்படி g என்பது ஈர்ப்பியல் மாறிலி. இதன் மதிப்பு SI அலகுகளில் 6.674 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2. புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு கடல் மட்டத்தில் 9.8 மீட்டர் வினாடி -2. புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு புவியின் எல்லா இடங்களிலும் ஒரே மதிப்பாக இருக்காது. புவியின் ஆரம் 6378 கிலோமீட்டர். நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதிப்படி புவிக்கும் பொருளுக்கும் உள்ள ஈர்ப்பு விசை F = G M r² வரும். அது 2 இருக்குது, பார்த்துக்கோங்க. புவியின் நிறை மதிப்பு = 5.972 × 10⁻24. பொருட்களில் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவு நிறை. நிறையின் அலகு கிலோகிராம். பொருளின் மீது செயல்படும் ஈர்ப்பு விசையின் மதிப்பு அப்பொருளின் எடை. எடை W என்பது நிறை × புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு. எடை ஒரு வெக்டர் அளவாகும். புவியின் மையத்தை நோக்கி செயல்படுவது எடை. எடையின் அலகு நியூட்டன். பொருட்களின் எடை துருவப் பகுதியில் அதிகம். பொருட்களின் எடை நிலநடுக்கோட்டு பகுதியில் குறைவு. நிலவில் ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 1.625 மீட்டர் வினாடி -2. நிலவின் ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு புவியின் ஈர்ப்பு முடுக்கத்தின் எத்தனை மடங்கிற்கு சமமான அளவாகும்? 0.1654 மீட்டர் வினாடி -2. நிலவிலும் புவியிலும் மாறாமல் இருப்பது மனிதனின் நிறை. புவி ஈர்ப்பு விசை மட்டுமின்றி இன்ன பிற விசைகளால் ஒரு பொருளின் எடையில் ஏற்படும் மாற்றம் தோற்ற எடை. தடையில்லாமல் தானே விழும் நிலை. இந்த நிலையில் பொருளின் எடை முற்றிலும் குறைந்து சுழி நிலைக்கு வருவது எடை இல்லா நிலை. வேகமாக சுழலும் பெரிய ராட்டினத்திலும் ஊஞ்சல் ஆட்டத்திலும் உருண்டோடும் தொடர் வண்டியிலும் நாம் உணர்வது தோற்ற எடை இழப்பு மற்றும் தோற்ற எடை அதிகரிப்பு. அண்டத்தில் உள்ள விண் பொருட்களின் பரிமாணங்களை அளவிட பயன்படும் விதி பொது ஈர்ப்பியல் விதி. புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க உதவும் விதி பொது ஈர்ப்பியல் விதி. இந்த பொது ஈர்ப்பியல் விதினாலும் நியூட்டனின் ஈர்ப்பியல் விதினாலும் ஒன்று தான். விண்மீன்களின் நிறையை அளவிட உதவும் விதி பொது ஈர்ப்பியல் விதி. தாவரங்களின் வேர் முளைத்தல் மற்றும் வளர்ச்சி புவியின் ஈர்ப்பு விசை சார்ந்து அமைவது புவி திசை சார்பியக்கம். விண் பொருட்களின் பாதையினை வரையறை செய்வதற்கு உதவும் விதி பொது ஈர்ப்பியல் விதி. இந்த வீடியோ இதோடு முடியுது. அதுக்கடுத்த லெசனை அதுக்கடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.